நீங்கள் ட்ரெயின் வந்து ஏறுறதுக்காக வந்து ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. அந்த ஒரு சமயத்தில் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிடிஆர் ஃபைல் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் வாங்கலாமா அப்படின்ற மாரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். நிறைய பேர் என்னோட வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், வீடியோ போடுங்க, நம்மளால் வந்து ரீஃபண்ட் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் டிடிஆர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கன்ஃபார்ம்டு பேசஞ்சர்ஸ் நாட் ட்ராவல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் இதையும் வந்து லிங்க் பண்ணி அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க, ரீஃபண்ட் வருமா வராதா அப்படின்ற மாரி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து அந்த டிடிஆர்னா என்ன அண்ட் டிடிஆர் வந்து எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறது, இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு 17 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 17 ரூல்ஸில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணி நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 17 ரூல்ஸும் நான் வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிடிஆர் அப்படின்னா நம்ம என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். டிடிஆர் அப்படின்னா டிக்கெட் டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போது April 1, 2026 சரியாக 8 hours முன்னாடி வந்து நம்ம கேன்சல் பண்ண மட்டுமே நமக்கு வந்து ரீஃபண்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது பிரகாரம் 72 hours முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணால் ஃபுல் ரீஃபண்ட் வரும். அதே மாதிரி இப்போ 8 hours முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50% வரும். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 8 hours அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து எதுவுமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் டிடிஆர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம், ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஒரு 17 ரூல்ஸ் நம்மளே சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ல ஏதாவது வந்து ஒரு எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணி உங்களோட ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில டிடிஆர் ஃபைலுக்கு வந்து அந்த டிடியோட சர்டிஃபிகேட் வேணும். அது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபைல் டிடிஆர் அப்படின்றது அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம டிக்கெட் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபண்ட் வந்து வராது. இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்க்க. இப்போது ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிடும். அதாவது இப்போது நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அந்த ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபண்ட் வந்துடும். நீங்கள் வந்து ஃபைல் டிடிஆர் வந்து பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எதில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அதில் ரீஃபண்ட் வந்துடும். ஸோ இதனால் டிடிஆர் வந்து நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. இப்போது செகண்ட் ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து மோர் தென் 3 hours வந்து லேட்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபைல் டிடிஆர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ட்ரெயின் வந்து லேட் ஆகுது, மோர் தென் 3 hours மேலே லேட் ஆகுது, பட் நீங்கள் ட்ராவல் பண்ணல அப்படின்னா தான் இந்த ஃபைல் டிடிஆர் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியும். நீங்கள் சப்போஸ் அந்த லேட்டாக வந்து ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செகண்ட் ரூல். இப்போ தேர்ட் ரூல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் டைவர்ட்டட் பேசஞ்சர் நாட் ட்ராவல்ட். இப்போது ட்ரெயின் வந்து வேற எங்கேயோ டைவர்ட் ஆச்சு, வேற ஒரு ஊரில் வந்து டைவர்ட் ஆகி வந்து போயிடுச்சு. ஸோ உங்களால் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நாலாவதாக என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் டைவர்ட்டட் நாட் டச்சிங் த போர்டிங் ஸ்டேஷன். இப்போ நீங்கள் ஏறுற இடம் தான் பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்டிங் ஸ்டேஷனே வந்து டச் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து திருச்சி டு மதுரை வந்து போகிறீங்க, ட்ரெயின் வந்து திருச்சியிலே நிற்கலை, சரிங்களா? ஸோ வேறு வழியாக வந்து போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்து போர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் டைவர்ட்டட் நாட் டச்டு த டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சென்னை டு மதுரை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ ட்ரெயின் வந்து மதுரையில் போகல, சரிங்களா? ஸோ திண்டுக்கல்லே வந்து நின்றுச்சுன்னு வச்சுப்போம், டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகல. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. அந்த திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய ஃபேரை மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபைல் டிடிஆர் பண்ணால் மட்டும் தான் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. இப்போது ஆறாவதாக வந்து என்ன ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் டெர்மினேட்டட் ஷார்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5வது ரூல் மாதிரி தான். இப்போ ட்ரெயின் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு இருக்கு, ஆனால் டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ட்ராவல். இப்போ நான் வந்து சென்னை டு மதுரை வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து திருச்சியிலே வந்து இறங்கிறேன், சரிங்களா? ஸோ இறங்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே டிடிஆர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக வந்து சொல்லணும். இது மாதிரி நான் ரீசன்காக நான் வந்து பாதியிலே இறங்குறேன், பட் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க, டிடிஆர் கிட்ட இருந்து கொடுப்பாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த திருச்சி டு மதுரை போகிறீங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபேரை மட்டும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா irctc.co.in ரீஃபண்ட் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி போடுங்க, ஒரு பிடிஎஃப் வந்து வரும். அதில் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம டிடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்ஷியலாக வந்து ட்ராவல்
ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, சம் ரீசன்னால வந்து பாதி தூரம் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது, மீதி பாதி தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிடிஆர் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8வது ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசஞ்சர் நாட் ட்ராவல்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரூலை தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன், பட் என்னால் வந்து ட்ரெயினில் வந்து போக முடியல, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால டிடிஆர் வந்து நான் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ ட்ரெயினால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து நடக்கலை, அண்ட் இது வந்து சர்வீஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களால் ரீஃபண்ட் வந்து வாங்க முடியாது. நீங்கள் வந்து 8 hours முன்னாடி வந்து நீங்கள் வந்து கேன்சலோ இல்லை டிடிஆர் ஃபைலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வரும். அதுவும் 50% தான் ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க இந்த April 1, 2026 அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து கரெக்டாக 8 hours முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாலும் இல்லை ரீஃபண்ட் அதாவது டிடிஆர் ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரும். அப்படி இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக தான் டிடிஆர் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டி பார்ஷியலி கன்ஃபார்ம்டு ஆர் வெயிட் லிஸ்டட் பேசஞ்சர்ஸ் ஆல் ஹேட் நாட் ட்ராவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10 பேருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க, 5 பேருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 5 பேருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் அந்த 10 பேருமே ட்ராவல் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டி பார்ஷியலி வெயிட் லிஸ்டட் பேசஞ்சர்ஸ் நாட் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து நம்ம பாதி பேருக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, பாதி பேருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு, அதில் வந்து யாருமே ட்ராவல் பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாதி பேருக்கு இப்போ 5 பேருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 5 பேருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை, பட் கன்ஃபார்ம்டு பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்னால ட்ராவல் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல 5 பேர், அவங்களுக்கு மட்டும் வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக்கெட்டின் ஆர்ஏசி ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து 10 hours முன்னாடியே வந்து எல்லா ட்ரெயின்லையும் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்ஏசி வந்துச்சு. ஆர்ஏசினா இந்த சைட் லோயர் பர்த் வந்து 2 பேர் ஷேர் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கு அலாட் பண்ணுறப்போ 2 பேர் வந்து ஷேர் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுற பிறகு உங்களுக்கு ஆர்ஏசி ஸ்டேட்டஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியாக 30 minutes பிஃபோர் வந்து நீங்கள் வந்து ஃபைல் டிடிஆர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஆர்ஏசியில் இருக்குது அப்படின்றதால நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏசி ஃபெயிலியர். இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் ஒரு ஏசி கிளாஸஸில் புக் பண்ணுறீங்க, அப்படி புக் பண்ணுறப்ப ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ ஏசி ஃபெயிலியர்னால நீங்கள் வந்து ட்ராவலே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏசி ஃபெயிலியர் வந்து ரீசனாக வச்சு நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சும்மா வந்து நம்ம ஏசி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு போட முடியாது. ஏன்னா அங்கே இருக்க டிடிக்கு வந்து தெரியும் ஏசி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இப்போ டிடிஆர் ஃபைல்ன்றது வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் சும்மா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் இப்போ ஏசி ஃபெயிலியர்னால நான் ட்ராவல் பண்ணல அப்படின்னு கொடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அவங்கள வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் இந்த ஏசி ஃபெயிலியர்லையுமே உங்களுக்கு வந்து ஏசி இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏசிக்கான ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூல். அண்ட் அடுத்ததை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபேர் ஆஸ் பேசஞ்சர் ட்ராவல் இன் லோயர் கிளாஸஸ். இப்போது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 3rd ஏசி வந்து புக் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆனால் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸ் நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸை வந்து அலாட் பண்ணுறேங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபேர், அதாவது 3rd ஏசிக்கும் ஸ்லீப்பருக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபேரை நீங்கள் டிடிஆர் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபேர் இன் கேஸ் ப்ராப்பர் கோச் நாட் அட்டாச்ட் அண்ட் பேசஞ்சர் ஹாஸ் டு ட்ராவல் இன் லோயர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் 3rd ஏசியில் வந்து புக் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? ஸோ அந்த கோச்சில் அந்த சீட் நம்பர் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஏறப்போ வந்து தேடிருக்கீங்க, பட் அந்த கோச்சே வந்து ட்ரெயினில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணி அதுக்குண்டான அந்த ரீஃபண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசஞ்சர் நாட் ட்ராவல் அண்ட் ரிசர்வேஷன் ப்ரொவைடட் இன் லோயர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வந்து ஏசி கிளாஸில் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து லோயர் கிளாஸ் அதாவது ஸ்லீப்பர் நான் ஏசி ஸ்லீப்பரில் தான் வந்து சீட் வந்து அலாட் பண்ணி சார்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகு அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து ட்ராவலே பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அது என்னென்னா நம்ம லோயர் கிளாஸில் வந்து சீட் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம அதில் ட்ராவல் பண்ணியிருப்போம், அந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபேர் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா
பேசஞ்சர் நாட் ட்ராவல்டு ரிசர்வேஷன் ப்ரொவைட் இன் லோயர் கிளாஸ். ஸோ இந்த லோயர் கிளாஸில் வந்து அவங்க சீட் கொடுத்ததால பேசஞ்சர் ட்ராவலே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க டிடிஆர் ஃபைல் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா. இப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட் ட்ராவல் டியூ டு கோச் டேமேஜ். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுற கோச்சில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சீட் நம்பர் கொடுத்துருக்காங்க ட்ரெயினில். ஸோ அந்த சீட் நம்பர் வந்து டேமேஜாக இருக்குது, அதில் போயிட்டுலாம் நம்மளால் தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த டிடிஆருக்கு தெரிஞ்சிருக்கணும், டிடிஆருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம போனோடனே நமக்கு வந்து தெரியுது கோச் வந்து அந்த சீட் வந்து டேமேஜாக இருக்குது, இல்லை கோச் வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ டிடிஆர் கிட்ட வந்து தெரியப்படுத்திட்டு நம்ம வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ் கனெக்டிங் ட்ரெயின் டியூ டு லேட் ஜர்னி ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ நமக்கு வந்து கனெக்டிங் ஜர்னி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பிஎன்ஆர் நம்பர் கேட்கும், ஃபஸ்ட் ட்ரெயினோட பிஎன்ஆர் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்டிங் ட்ரெயின் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண பிறகு திரும்ப அதுக்கு அடுத்தது செகண்ட் ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினே நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து லேட்டாக ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த செகண்ட் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி வந்து கிளம்பியிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலாக கேன்சல் பண்ணுறது வேறு, டிடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படின்றது வேறு. ஸோ இந்த டிடிஆர் ஃபைல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து விசாரித்து அதுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசமே இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு. பட் ஆனால் ப்ராப்பராக ரீசன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷனும் பண்ணுவாங்க. ஸோ எந்த ரீசனால் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம், எதுக்காக நம்ம ஃபைல் டிடிஆர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர் மெயிலும் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 17 பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த 17 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து irctc.co.in ரீஃபண்ட் அப்படின்னு போடுங்க. ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து முழுக்க ஐஆர்சிடிசி வந்து கொடுத்துருக்குது. அதுதான் நான் வந்து ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அதிலே போயிட்டு கூட நீங்கள் வந்து அந்த ரூல்ஸை வந்து ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த ரீஃபண்ட் அந்த ஃபைல் டிடிஆர் பண்ணுற அந்த டைமிங் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ ஆர்இசி டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 30 மினிட்ஸில் வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ வந்து பார்ஷியலி ட்ராவல்ட் அப்படின்னா வித்தின் 72 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து ஃபைல் டிடிஆர் பண்ணணும். அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த டைமிங்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நானும் வந்து லிங்க் வந்து போடுறேன். ஸோ நீங்களும் போயிட்டு irctc.co.in அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்னென்ன டைமில் வந்து நம்ம வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணணும். அது சப்போஸ் அந்த டிடிஆர் ஃபைல் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து ப்ராப்பராக ரீசன் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அதேமாதிரி எல்லாரும் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால் வந்து டிடிஆர் வந்து ஃபைல் பண்ணி உங்களால் ஃபுல் ரீஃபண்ட் வந்து வாங்க முடியாது. ஏன்னா இது வந்து உங்களோட மிஸ்டேக், நீங்கள் மிஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ ட்ரெயின் சர்வீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த ஒரு ஆப்ஷன் கூட கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் டிடிஆர் ஃபைல் பண்ணுறப்போ ஆல் கன்ஃபார்ம்டு பேசஞ்சர்ஸ் நாட் ட்ராவல்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தாலுமே நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து வராது. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்து ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்கள் ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குது. நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் வந்து மூவிங்கில் இருக்கிறப்போ வந்து போர்டு இல்லை டிபோர்டு ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இந்த ட்ராக்கு கடையில் வந்து சிக்கிடுறாங்க. அண்ட் அந்த ரெஸ்கியூ போலீஸ் ஆர்பிஎஃப் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயம் நிறையா நடக்குது. அதனால் எல்லோரும் ட்ரெயினில் போகிறப்போ ரொம்பவே வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு நிமிஷத்துலனால என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மேலும் இந்த மாதிரி நிறையா ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கோம், அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து போடுவோம். சரிங்களா? தேங்க்யூ.